இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் வீடியோ தான் நானே செஞ்சேன். நான் பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்? நீ கேட்டதேதான். என்னது? பச்சை முட்டை. இறி கீழே ஊத்திராத. முட்டை விக்கிற. ஐயோ வீட்டு சாப்பாடு வச்சுதான் அப்புறமா அதை ஃபுல்லா சொல்லிக்கலாம். போறதெல்லாம் காமிச்சிட்டேன். சாப்பாடு தெரியுதா? போய் பார்க்க தெரியுது. இதுல கம்மியா இருக்கு. சாம்பார். வேற என்ன வச்சேன்? நாலு அப்பளம். ஓகே தான். ஆன்ல தான் இருக்கு. எல்லாம் செட் பண்ணிட்டியா? ஓகே வா. ஆஃப் பண்ணிடுவா. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆன் பண்ணவா இதுல? ஓகே எல்லாம் ரெடி. பரவாயில்ல இருக்கட்டும். இங்கே நல்லா தான் பண்றேன். ஓகேவா? ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த மாதிரி சேலஞ்ச் வீடியோ தான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேலஞ்ச் வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல. பட் எனக்கு ரொம்ப பல்லு வலி. நாங்க லாக் எதுவும் சொல்லவும் இல்ல. உடம்பு முடியாமனால நாங்க ஒரு 10 நாளா வீட்டுல தான் இருக்கோம். எங்களால எதுவுமே செய்யவும் இல்ல, ரீலும் எடுக்க முடியல. சரி இருக்கிறத வச்சுதான் போட்டுட்டு இருக்கோம். நாங்க எப்படியாவது இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக காலையில எந்திரிச்சு வீட்லயே எல்லாத்தையும் சமைச்சா. ஏன்னா கடையில சமைச்சேன். கடையில வாங்கினா நானும் சாப்பிட மாட்டேன். சேலஞ்ச் வீடியோ எதா இருந்தாலும் வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சோடனே சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம். சாம்பார் பாத்தீங்கன்னா மாங்காய், முருங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு. தட்டுல நிறைய தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. சாப்பாடுலாம் நிறைய தான் இருக்கும். கடையில வாங்கினா எப்படி ஒரு சாப்பாடு கொடுப்பாங்களோ அந்த மாதிரிதான் நாங்களும் எங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி முன்னாடி காமிச்சிருப்பேன் அந்த வீடியோ, பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு குக்கர்ல இருக்க பாதி சாப்பாடு போட்டுருவோம். அப்புறம் வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணிருக்கேன். ரசம் வச்சிருக்கோம். சாம்பார் சாம்பார் கூட ஊத்திக்கலாம். மாங்காய் போட்டிருக்கு. இதான் சேலஞ்ச் வீடியோ. யாரு வந்து அதிகமா சாப்பிடுறாங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்க, இதுதான் டைமிங். இன்னைக்கு நம்ம செட் பண்ண போறது கிடையாது. டைமிங்னா அந்த டைம்குள்ள சாப்பிடறதுக்கு தான். ஆனா டைமிங் வேண்டாம். சரி, யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்க பாதிக்கு பாதி பார்த்தாலே தெரியும். தட்டை பார்த்தாலே அந்த மாதிரி தான் இன்னைக்கு. சரி ஓகே. தோத்துட்டா இன்னைக்கு ஒரு பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்? நம்ம சொல்ற பனிஷ்மெண்ட் என்ன வேணா பண்ணிக்கலாம். என்னது? அது முன்னாடியே சொன்னா நம்ம த்ரில்லா இருக்காது. சோ சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சரி ஓகே. இது வேற நாங்க வந்து காலையில இருந்து இந்த வீடியோல பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. ரெகுலரா நாங்க கூழ் எல்லாம் குடிப்போம். ஆனா இன்னைக்கு சுத்தமா அதுவும் குடிக்கல. டீ காஃபி எதுவுமே சாப்பிடல. எதுவுமே சாப்பிடாம எல்லாமே எடுத்து வந்து தண்ணி எடுத்து வந்தியா? எடுத்து வா, பேசிட்டு இருக்கோம். இரு சொல்லலாம். எதுவுமே சாப்பிடாம தான் இருக்கும். பட்னியா இருக்கும். ஏன்னாக்கா சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு ஃபுல் ஆயிடும். ஏன்னா நாங்க வந்து வீடியோக்காக தான் இவ்வளவு சாப்பாடு வச்சிருக்கோம். ஆனா நாங்க ரெகுலரா சாப்பிடுறது வந்து ஒரே சாப்பாடு 2 பேர் தான் சாப்பிடுவோம். அதுலயுமே கம்மியா வச்சிருவோம். இதுல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு 2 பேருமே தோந்து போயிட்டா சாப்பிட முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால காலையில இருந்து சாப்பிடல. செஞ்ச சாப்பாடை மொத்தமாவே நாங்க இதுக்குதான் வச்சுட்டோம். மீதி சாப்பாடுலாம் இல்ல எங்கள்கிட்ட. குக்கர்ல காலியா தான் இருக்கு, எம்டியா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல சாப்பாடு எனக்கு பசிக்குது. இவளுக்கு வேற ரொம்ப காலையில இருந்து பசி. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருங்க, நான் தண்ணி மட்டும் எடுத்து வந்துடுறோம். நான் அதுக்குள்ளே இந்த அப்பளம் வந்து அலக்குக்கு வச்சது இதெல்லாம் நம்ம ஒரே இதுல வச்சுக்கலாம். அப்பளம் எல்லாத்தையுமே நம்ம வேணும்ன்றதுக்கு போட்டு எடுத்துக்கலாம். ஆட் பண்ணணும். ஆட் பண்ணல இந்த அம்மா.
ஜூஸ் ஆட் பண்ணணும். கரண்ட் வேற போயிடுச்சா, சரி எதுக்கு அப்படின்ட்டு அதையும் இது பண்ணல. இப்பதான் வந்துச்சு கரண்ட்டும். கரண்ட் இல்லனாக்கா நாங்க ஜூஸும் நம்மளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த சாப்பாடு தான் நம்மளுக்கு கணக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பொரியல் குழம்பு இதெல்லாம் காலி பண்ணணும் இல்ல, ஏன்னா குழம்புல அவ்வளவு இருக்கு, அதனால அதெல்லாம் இல்ல. சாப்பாடு காலி பண்ணும். குழம்பு எவ்வளவு வேணா ஊத்திக்கலாம், பொரியல் எவ்வளவு வேணா போட்டுக்கலாம், ரசம் ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். உனக்கு தேவை சாப்பாடு காலி பண்ணணும், அதுதான். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காமெடியா ஃபன்னா தான் இருக்கும் இந்த வீடியோ, சரிங்களா? ஏன்னா ரொம்ப நாள் இப்படி எடுத்துக்கிறேன். அங்க வை. இது ஒரு ஜாலியா ஃபன்னா போகும் சேலஞ்ச் வீடியோ. எங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால மாங்காய் போட்டிருக்கா. சரி, நல்லா கொஞ்சம் வாய்க்கு நல்லா செஞ்சாதானே சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். அதனால சரி நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுதான். பத்தாத்துக்கு சூடா போட்டா எப்படிப்பா சேலஞ்ச் வீடியோல சாப்பிடுவாங்க? சூடா இருக்குது. வடிச்ச உடனே கொண்டு வந்து தட்டுல கொட்டி வச்சிருக்காங்க. சே, இப்படி இருந்தா எப்படி ஜெயிப்பாங்க நீங்க சொல்லுங்க? இதுல வேற டைம் எல்லாம் வச்சு அவ்வளவுதான் போல. செம்ம சுடு. சூப்பரா இருக்கு. சரியான பசியில இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவதான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா நான் காலையில இருந்து அவ சாப்பிடாமலே இருக்கா. சேலஞ்ச் வீடியோ வைக்கிறது முன்னே எனக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டே இருந்தா எனக்கு தெரிஞ்சு அவதான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா பசியில இருக்கா, அப்ப நல்லா சாப்பிடுவா. நான் வந்து சூடா இருந்தா சரியா சாப்பிட மாட்டேன். அவ சூடதான் எல்லாமே. டீ குடிச்சாலுமே சூடா இருந்தா குடிச்சிருவா. நான் ஆற வச்சுதான் ரொம்ப நேரம் குடிப்பேன். எனக்கு தெரிஞ்சு அவதான் ஜெயிக்க போறான்னு நினைக்கிறேன். பாதி சாப்பாடு அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. கோட்டையில இறங்கிட்டா சாப்பாடு போடும் போதே உனக்கு கம்மியா தான் போட்டுட்டேன். தட்டை பார்த்து உட்காருறா. எது அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு. பொரியெல்லாம் போட்டுக்கோ. இப்ப தொண்டையை அழிக்குது, தண்ணி இல்லாம. இப்படி சேலஞ்ச் வச்சுக்கலாமா? தண்ணியே இல்லாம சேலஞ்ச். தண்ணியே இல்லாம யாராவது சாப்பிடுவாங்களா? அந்த மாதிரி சேலஞ்ச் வச்சிருக்கலாம் போலயே. சீக்கிரமா அவுட் ஆயிடுவா. சாப்பிடறதுக்கு முன்னாடியே சரியான தொண்டைகள் அடைக்குது. எப்படி தண்ணியை குடிக்காம சேலஞ்ச் வைப்பாங்க? தண்ணி யூஸ் பண்ண கூடாது, சரியா? சாம்பார் வேணுமா கேளு. எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு தானே எனக்கு. ஊத்து. டைம் ஆனா சோறு தானே சாப்பிட போற. எப்படியும் அவுட்டா தான் ஆக போற. ஊத்து போதுமா? என் பக்கம் இருந்தா நானே ஊத்திப்பேன். அப்ப நீ உன் பக்கம் வச்சிருந்தா அப்ப நான் உன்கிட்ட தான் கேட்பேன். 2 பக்கம் வச்சிருக்கணும் போலங்க. எல்லாம் போங்கா இருக்கு. என்ன ஒரு ஆனந்தமா அந்த கரடி குஞ்சு. எனக்கு அப்பெல்லாம் சாப்பிட மறந்துட்ட போது. எனக்கு தேவை சோறு, அதை காலி பண்ணா எனக்கு போதும். பயங்கர சூடா இருக்கு. அவங்களுக்கு சுடு தண்ணி, எனக்கு ஐஸ் ஓட்டுது. ஏன்னா எனக்கு உடம்பு முடியல. சேலஞ்ச் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதான் எனக்கு ஏறினேன். உடம்பு சரியா சாப்பிடறதே இல்ல. இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சா. அதுதான் சரி வரேன். என்ன பண்ணேன், என்னன்னா சொல்லு. தூக்குறோம், கலங்குறோம், செய்கிறோம். சாப்பாடு குறையவே மாட்டேது. இவ்வளவு குறையுது, எனக்கு குறைய மாட்டேது. போடும் போது எனக்கு போட்டாலோ. அது எப்படி எந்த போட்டு பொறுமையா வீட்டுல சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறேன். எந்த சேலஞ்ச் வீடியோ வச்சாலும் நீங்க பாருங்களேன், வீட்டுல போட்டிக்குன்னு வந்து உட்கார்ற மாதிரியே உட்கார மாட்டா. ஏதோ வீட்டுல சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுவா. நம்மளும் பொறுமையா ட்ரை பண்ணி பார்ப்போம்.
போட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிடாம போடவா 3 என்ன அதுக்குள்ளே என்ன பாதிய காலியாவல. புளி நல்லா இருக்கு. சூப்பரா செஞ்சிருக்கேன். என்னது நான் தான் அதிகமா சாப்பிட்டுருக்கேன் உன்னோட. ஏய் நீ அங்கங்க ஒதுக்கி வச்சிருக்க பாரு. ஒதுக்கலாம் இல்ல, ஒழுங்கா சாப்பிட்டு அப்ப காமி. கருவேப்பிலை கொத்தமல்லி அது இல்ல, நீ என்னடி மலைய பாதி பாதியா தானப்பா எடுக்கணும். இவ மலைய சறுக்கிற மாதிரி அந்த இடத்த ரவுண்டா ஃபுல்லா எலி சறுக்கிற மாதிரி சறுக்கி வச்சுக்கிறான். பாக்குறவங்க தெரியும். சாப்பாடு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. எப்படி சாப்பிட முடியும்னு தெரியல. ஃபுல்லா சாப்பாடு பாதி பாதி இல்ல எனக்கு தெரிஞ்சு போன சேலஞ்ச் இல்லையாச்சும் நான் தான் ஜெயிச்சேன். ரொம்ப நேரம் ஆனதுனால இப்ப என்னால சாப்பிட முடியல. எனக்கு தெரியல இந்த சேலஞ்ச் வீடியோல இப்பதான் ஜெயிப்பாலோ. தோத்துட்டாங்கன்னு சொன்னாலும் ஒத்துக்கலாம். நான் ஒத்துக்க மாட்டேன். எவ்வளவு நேரம் இப்படி உட்காந்துருக்கேன். அப்ப டைம் வச்சிருந்தா என்ன பண்ணிருக்க? 15 நிமிஷம்னா அந்த நேரத்துல சாப்பிட்டு முடிச்சுருப்பேன். எவ்வளவு சாப்பாடோ அந்த சாப்பாடு கணக்கு சாப்பிட்டுருப்பேன். சாம்பார் ஊத்து. ஏய் என்னடி வேலை கூட செய்ய மாட்டேங்கிற? சாப்பிட்டு முடிக்கணும்ன்றதுக்கா? மாங்காய் சரியான ஆளா இருக்கா. சாம்பார் கூட எடுத்து ஊத்த மாட்டேங்கிறா. எங்க நான் ஜெயிச்சிருவேன். எப்படி இருக்காங்க பத்தியாச்சா? நம்மளே ஊத்தி சாப்பிடுவோம். இது இந்த ஊத்துறதுக்கு சாம்பாரா? மாங்காய் ஊத்தி சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. எங்க தட்டை இது மேல வை. வைக்கிது சொன்னாங்க. வைடி வச்சா சாப்பாடு அள்ளி போட்டுலான்னு பார்த்தா வைக்க மாட்டேன்றாயே. என்னடி இப்படி இப்படி சாப்பிடுற மாங்காவை? இன்னும் நல்ல மாங்காய் உனக்கு தான் போயிடுச்சு போலியே. காரம், புளிப்பு, இனிப்பு சூப்பரா இருக்கு. நான் எதுவும் போய் வீடியோ ரன்னா இருக்கான்னு பாத்துருவட்டா? சாப்பிட்டுட்டே இருக்கும்போது போய் பாத்துருவா. போ வீடியோ ரன்னா இருக்கா பாரு. வழி இல்ல எனக்கு என்னப்பா கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். நல்லா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கு. எதுக்கு போய் பாத்துருவா. போ 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 எந்திரி. அப்படியாச்சும் போவான பார்த்தா போக மாட்டேன்றாளே. சேலஞ்ச் வீடியோ வந்திருக்கேன். எதுங்கம்மா வந்திருக்கேன். பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்க. நம்மளால முடியல. எனக்கு உண்மையுமே தெரியலப்பா. சேலஞ்ச் வீடியோ எப்படிதான் சாப்பிடலாம்னே தெரிய மாட்டேங்குது. என்னெல்லாம் சத்தியமா அப்பெல்லாம் நீ எடுத்துவே இல்லை. சாப்பிடு. சத்தியமா எல்லாம் சைடிஸ். சோறு காலியானா போதும். வேணும்னா நான் சாப்பிட்டுப்பேன். சத்தியமா எங்களாலாம் சாப்பிடவே முடியல. சேலஞ்ச் வீடியோ இருக்கிறவங்களா எப்படி சாப்பிடறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்பவே சொன்னேன் வேற ஏதாவது சேலஞ்ச் வீடியோ வச்சலாண்டே. இது என்னன்னா நான் வந்து நிறைய பொரியல், நிறைய ரசம், கூட்டு அந்த மாதிரி செய்யறாங்க. வேணாம், நம்ம சாம்பார், ரசம், கூட்டு. பாய். அது எப்படி பாதிப்பேன் நம்மள அந்த மாதிரி வச்சேன். அவங்களுக்கு மக்களுக்கு தேவை சேலஞ்ச் வீடியோ. ஏன்னா பிரியாணி போட்டாச்சு, பானிபூரி போட்டாச்சு, சாப்பிட்டதே சாப்பிட்டா மொக்கையா இருக்கும். இன்னும் நம்ம போக 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 சாப்பாடு, மீன் குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கலாம்.
எந்த மாதிரி வச்சாலும் நான் தான் செய்யணும். நான் இவ்வளவு பணியான சேலஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாப்பா. ஏன்னா அவ சாப்பிட மாட்டா, அதனால எனக்கு அது பிடிக்காதது ஒண்ணு கூட இறங்கணும். பிடிக்கலாம் சாப்பிடணும் இல்லையா? சாப்பிட்டியா எல்லாமே? நீ தட்டு எடுத்து மாலை வை, அப்பதானே தெரியும் நீ சாப்பிடல. அப்ப இதையாச்சும் கீழே எடுத்து வை, எடுத்து வை மேல வைடி மேல. நீ பாட்டுல சாப்பிடவே இல்லைன்னு எப்படி தெரியும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப குழம்பு எடுத்து வச்சா எப்படி தெரியும்? அங்க கேமரா ஆனா இருக்க பாத்துறோம். போ நீ போ பைத்தியம். அப்பலாம் போய் பாத்துட்டு நீ சாப்பிடக்கூடாது. சரியா? பாத்துட்டு வரையும் சாப்பிடக்கூடாது. ஓகே, ஆனாதான் இருக்குது. சாப்பிட்டியா? அதான் சொன்னல, பார்த்துட்டு ஒரு வரைக்கும் சாப்பிடக்கூடாது. தோந்துட்டியா? நான் ஆல்ரெடி நிறைய சாப்பிட்டுருக்கேன். எங்க சாப்பிட்டுருக்க? நீதான் நிறைய வச்சிருக்க. அந்த ஒயிட் ரைஸ்க்கும் இதுக்கும் ஒரு டிஃபரெண்ட். நீ அங்க மாதிரி கோழி கரண்ட மாதிரி கரண்டி வச்சிருக்கிற. நீ அந்த மாதிரி பரவாயில்ல. எப்படி எவ்வளவு அழகா லைன் பை சாப்பிட்டு தெரியும் மக்களுக்கு. போய் சொல்ல, நான் எத்தோடி கப்ப 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 கப்பன்னு சாப்பிட்டேன். நான் இந்த வாட்டி நிறைய தான் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க சாப்பிடு. இந்த இடையில கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ஸ்மெல்லுக்கு போட்டாங்க. அந்த ஓவரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். சட்டை டைட்டா இருக்கனால என்ன சாப்பிட முடியும்? எவ்வளவு நீங்களே பாருங்க. அப்படியே காட்டுங்க தட்டை. சும்மா இப்போ ஒரு ரவுண்டுக்கு யாரு தட்டுல அதிகமா இருக்கு? 2 பேர் தட்டுலயும் ஒரே மாதிரிதான்ப்பா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. உன் தட்டுலதான் இந்த ஒயிட் ரைஸ் ரொம்ப மொத்தையா இருக்கு. நான் நிறைய சாப்பிட்டேன். ஏய், சட்டை டைட்டா இருக்கிறதுனால எனக்கு ஒரு வேளை சாப்பிட முடியாதுன்னு தெரியலப்பா. இல்ல நான் நல்லா சாப்பிடுவேன். வெயிட் மிஷின் வாங்கிக்கலாம் அடுத்த வாட்டி. அதான் நமக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன். இன்னும் முன்னாடி வச்சுக்கிட்டா அப்படியே வச்சுருங்க. எப்படி சாப்பிட்டா நான் சொல்றது? எனக்கும் போடு. நீயே போட்டுக்கோ. சாம்பார் ஊத்துற நீ ஊத்துனியா? நீ எனக்கு நீயே போட்டுக்கோன்னு சொன்னல, அப்ப நீயே போட்டுக்கோ. போடு போட்டு டக்குன்னு போடு. எனக்கு சாப்பாடு மட்டும் கூட சாப்பிட்டு ஜெயிச்சுக்கலாம். அதிகமா போட்டு விடுறேன். போதும். அப்பதான் அவர் ஜெயிக்க முடியும். நிறைய போட்டுட்டீங்க. அதனால குட்டிகிட்ட தான் அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுவேன். என்னடா இது? கடைசியில நான் தோத்து போயிடுவோம் போல. இறங்குங்க களத்துல. சாப்பிட்டோம்ல, சாப்பிடு பாப்போம். அப்ப வேகமா சாப்பிடு. டைம் வச்சா எப்படி சாப்பிடுவேன்? இதுல வேற இந்த அம்மாவும் ஜூஸ் இதே சாப்பிடணும்ல. தண்ணி தான் கிடைக்குது. அது ஓபன் பண்றதுக்குள்ளே ரொம்ப நேரம் தோந்து போயிடுவேன். அதனால தண்ணி குடிக்காது, அவுட் ஆயிடுவா. அதனால தண்ணி நீ ஒழுங்கா சாப்பிட்டு அவ்வளோ பாதிதான் இருக்குதுன்னு சொல்லலாம். அங்க எங்கடி உனக்கு சாப்பாடு இங்கே கிடக்குது. எல்லாம் காலி பண்ணுவேன் கம்பல்சரி. பாக்குறியா? பாரு, போடு. ஜெயிச்சு விட்டாள், ஜெயிச்சு விட்டாள். நான் தான் ஜெயிச்சேன். எனக்கு நல்லா தெரியும். நான் போய் இப்படி இருக்கேன். ரசத்தை மறந்துட்டு ஊத்துவா. லைட் டேஸ்ட் ரசமும் பாரு.
ட்ரை பண்ணுவேன். கலெக்டர் ஊத்தி சாப்பிடு. ஏய் ஆல்ரெடி சாப்பிடவே முன்னாடி கஷ்டமாதான் காதா. இந்த தண்ணி குடி ஓபன் பண்ணு. தண்ணி ஓபன் பண்ணு. தண்ணி இதை ஓபன் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும். ஓபன் பண்ண மாட்டேங்க. ஓபன் பண்ணு குடி. இந்த கேப்ல நம்ம சாப்பிட வேண்டியதான். ஓபன் பண்ணு. வலிக்குது தண்ணி தான். ஏய் மூதேவி. என்னடா பொசுக்குற மரியாதை பேசிவிட்ட? ஓபன். இதெல்லாம் பண்ணனா டென்ஷன் ஆயிடுவேன் நானே. மூஞ்சில தண்ணி வரும் வேற. இப்ப பண்ணு. இப்படி நீ ஆட்டத்துல இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பாக்குற? தண்ணி தானே குடிக்கிற. குடியா. சோறு தானே போட்டாங்க. நான் போடவே இல்லை. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நிறைய இருக்கு. ஏய் உன் சாப்பாடு தான் அப்படியே இருக்கு. அப்படியே இதான் சாப்பிடணும். என்கிட்ட போட்டுரு. சரி சாப்பிடு. என்ன பாக்குற? போடலடி சத்தியமா. சத்தியமா நான் போடல. வெறியாயிடுவேன். சாப்பிடு. இதான் சாப்பிடு. நைஸா அள்ளி ஏன்ட்ட போட பாக்கலையா? வீடியோல பாப்பல அப்ப தெரிஞ்சிடும். சரி ஓகே பாத்துக்கலாம். நான் அப்ப போட்டேன் அப்புறம் எடுத்துட்டேன். நாடியமோ ஏசியாச்சு போட வேண்டியதானே, ஃபேனாச்சு போட வேண்டியதானே. வெக்கையில தான் சாப்பிட முடியலன்னு நினைக்கிறேன் நானு. ஏசி போட்டு பேசாம இது பண்ணிருக்கலாமோ? பாக்குறேன். எப்படி நான் தான் நீங்க பலிகாடு போல எனக்கு தெரிஞ்சிச்சு. அது கூட கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல பொறுமையா சாப்பிட்டா. அவ சாப்பிட்டாப்பா. வேக வேகமா சாப்பிட்டதுனாலதான் என்னால சாப்பிட முடியல. வேற சாப்பிடவே முடியல. மறுபடியும் கரண்ட் வேற போயிடுச்சு. கரண்ட் வேற போயிடுச்சு. நல்ல வேற வீடியோ நம்ம உள்ள எடுக்கல, வெளில எடுத்தோம். வேக வேகமா சாப்பிட்டதுனால இப்ப என்னால சாப்பிட முடியல. அவ பொறுமையா சாப்பிட்டா அவதான் பாரு அதிகமா சாப்பிடுவான். பொரியல் கொட்டவாமோ? போதுமா? என்னத்துக்கு போதுமா? நீ சாப்பிடல? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சமமா வந்துச்சுன்னா அப்படியே வீடியோல பண்ணிடலாம். ஏய் இந்த ஆட்டத்துக்குள்ள நான் வர மாட்டேன். தின்னு அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இப்படி பார்த்தாலும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குப்பா. அதெல்லாம் முடியாதுமோ. நீ சாப்பிடு. நான் உனக்காக வெயிட் பண்றேன். சத்தியமா சாப்பிடு. நான் வர மாட்டேன். நீதான் ஆனா அதிகம் ஒத்துக்கோ. சரி நான் ஒத்துக்கிறேன். நீ சாப்பிடு. அதை சாப்பிடு. ஒத்துக்கிறேன். சாப்பிடு. சாப்பிட்டாலும் நீதான் தூக்க போற. சரி நான் ஒத்துக்கிறேன். நீ சாப்பிடுறீங்க. வயிறு புல்லு. அதெல்லாம் முடியாது. தின்னாடி இது. நான் ஒத்துக்கிறேன். நீ அதை சாப்பிட்டுரு. இப்ப நான் எப்படி சொல்றது இத? அதை சாப்பிட்டுரு. நான் ஒத்துக்கிறேன். நீ தான் ஜெயிச்சனே. இங்கே சாப்பிடு விடுங்க. அச்சுருவோமோ. சாப்பிட்றா. இதெல்லாம் ஜீப்பா. இப்ப காட்டேன் இந்த சாப்பாடு. இப்படி காட்டு. இந்த சுத்தி முத்தி காட்டு. இப்படி காட்டு. அப்படியே எப்படியா பார்த்தாலே தெரியும். இப்படி பாரு. சரி இதுதான் சாப்பிட்டதுன்னு வச்சுக்கோங்க. சரிடி அம்மா. சரி ஓகே. இப்ப என்ன பண்ண சொல்றது பாருங்க. இங்க எல்லாம் அவ்வளவு சோறே நான் வைக்கல. இவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட. இவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு? சரி விடு. நான் சரி ஓகே. இப்ப என்ன பண்ண போறேன்? எனக்கு நான் பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்? நீ கேட்டதேதான். என்னது? பச்சை முட்டை. நம்ம போய் பனிஷ்மெண்ட் எடுத்துட்டு வருவோம். அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட. ஓகே அம்மா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பாய் பாய். நோ இதெல்லாம் கிளீன் பண்ணிடு. நீ தோத்து போன 2 வாட்டி நான் ஒத்துக்கினேன். நான் தோத்துட்டேன். இந்த வாட்டி ஆனா உண்மையா நீ தான் தோத்த குட்டி. சரி நெக்ஸ்ட் டைம் பாக்கலாம். பரவாயில்ல. பாவம் இந்த வாட்டி ரொம்ப பசியில. நான் தான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே பசியில இருந்ததுனால அவன் நல்லா ஜெயிச்சுட்டான். என்னால ஓகே. நான் ஏற்கனவே இவளுக்கு ஒரு வாட்டி விட்டுட்டேன். சரி நமக்கு ஒரு வாட்டி விடுவா. எங்க விட்ட? பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல.
பேசிக்கிட்டே போற உன் பாட்டுக்கிட்டே. இப்படிலாம் பண்ண கூடாதுங்க வீடியோல வந்துட்டு. பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க, நீ பாட்டு போற. போ, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பனிஷ்மெண்ட்டுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு 5 minutes guys வந்துடுறேன். பனிஷ்மெண்ட் சூப்பரா எடுத்துட்டு வரேன். எத்தனை வாட்டி என்ன மாவு பூசினாங்க, பச்சை மிளகா சாப்பிட வச்சாங்க பானிபூரியில வச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இதெல்லாம் ஓவரா இல்ல, நீங்களே சொல்லுங்க. அதுக்கு பச்சை முட்டை எப்படி குடிப்பாங்க? அதுக்காக பச்சை முட்டையா நான் குடிப்பேன் பைத்தியம். இதெல்லாம் நாங்க இப்ப எடுத்து வச்சுட்டு பனிஷ்மெண்ட் மறுபடியும் வந்து உட்கார்றோம். வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பச்சை முட்டை எப்படி சாப்பிடுறது? நான் எனக்கே குடிக்கிற பத்தியா? நீதான் ஆசையா கேக்குற பச்சை முட்டை. நான் என்ன நினைச்சேன்னா இவ தோந்து போயிடுவா, அதுக்காக இத வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டேன் இந்த முட்டைய. இப்ப இவ எனக்கு பிளான் போடுறா, இதெல்லாம் தப்பு தானே? இவங்கதான் ஆசையா கேட்டாங்க. ஆசையா கேக்குறத நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே நிறைவேற்றணும். நான் இவ அவுட் ஆனாதான்ப்பா இது வைக்கலாம்னு நினைச்சேன். நான் வந்து வேற ஏதாவது வைக்கலான்னு பார்த்தேன். என்னன்னா ஸ்வீட் என்கிட்ட இருக்கு, அதுல வந்து நிறைய காரம் போட்டு குடுக்கலாம் அப்படிதான் நான் பிளான் போட்டிருந்தேன். ஆனா உண்மையா என்னோட பிளான் இதுவா தான் இருந்தது. இவங்கதான் முட்டை பிளான் எனக்கு வச்சிருந்தாங்க போல. நான் அந்த மாதிரி நினைச்சேன். ஸ்வீட் இவங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஸ்வீட் ஒண்ணு இருக்கு பால்கோவா, அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த மிளகாத்தூள் தடவி அப்படி குடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா வந்து இவங்க முட்டை குடினாங்களா, ஓ இது நல்லா இருக்கு நம்ம ஏமாந்துறியா அப்படின்ட்டு தான் நான் முட்டை குடுத்துட்டேன். சரி பச்சை முட்டை இந்த பச்சை அவிச்சு கொடுத்தா கூட சாப்பிட்டுருவேன். இது எப்படிவா சாப்பிடுவா கூட திங்க மாட்டேங்க. மனசாட்சி இருக்குதாமோ? நீ எத்தனை வாட்டி தோந்ததுக்கெல்லாம் நான் எப்படியா கொடுத்தேன்? இந்த வாட்டி நீ தானே கேட்டுட்டே இருந்தவா. இது உனக்கு பிளான் போட்டேன்டி, நீ எனக்கு கடைசியில காது என்ன. ஆனா நீ காலையில இருந்து பட்னி இருந்தனால எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்ட. இல்ல நாங்க என்ன பண்ணுவேன்? நீயா காட்டு, நான் ஊத்துறேன். எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கும், நீ வாந்தி வர மாதிரி இருக்கும். ஏன்னா இப்பதாண்டி சாப்பிட்டேன். நம்ம வேணா அடுத்த சேலஞ்ச் வீடியோல எதையாவது இது கட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றேன்னா இந்த வீடியோ கட் பண்ணிக்கலாம். அடுத்த சேலஞ்ச் வீடியோல எதுலயாவது. ஆனா சத்தியமா நீ இப்ப நீ வச்சு செய்யறதுக்கு அடுத்த வாட்டி அவுட் ஆனா பயங்கரமா செஞ்சிருவேன். அதான் யோசித்து முடிவு எடுத்துக்கோ. பரவாயில்ல, எனக்கு இது போதும், எனக்கு இது போதும். சரியான பனிஷ்மெண்ட் உனக்கு நான் கொடுப்பேன். நீ வாழ்க்கையிலே போ, அப்புறம் வா நீ வா. வாழ்க்கையிலே மறக்க மாட்டே. இது எப்படி உடைக்கிறது? அதுவும் இல்லாம பச்சை முட்டை வாந்தி வர மாதிரி இருக்கும்டி. இது எப்படி உடைக்கிறது? கரண்டியாச்சு எடுத்துருவா இல்ல இதே வர. இதுல எல்லாம் உடைக்க முடியாது. இப்படி உடைக்கலாமே. இது வச்சு டபக்குன்னு வாயில போகணும். எனக்கு நான் போடுறேன். வாந்தி வந்துரும் டி. அடி கை தட்டிட்டு இருக்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஊத்தி தரதா? அதெல்லாம் முடியாது. நீ எப்படி என்ன ஏமாத்தின? செல்ல பாப்பல்ல இது வேணாம். நோ நோ நோ. பச்சை முட்டைய ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஊத்தி அவங்களுக்கு அதுக்கப்புறம் வாயில ஊத்தி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தா வாந்தி வருமா இல்லையா? சரி சாம்பார் கூட ஏதாவது இது பண்ணி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. கீழே ஊத்திராத முட்டை வைக்கிற. ஐயோ ஆகட்டுமோ? இங்க பாருங்க, பச்சை முட்டைங்க. பச்சை யாராவது கண்டிப்பா இதை குடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா நாட்டுக்கோழி முட்டையா நம்ம குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பா குடிக்கிறது? வெறும் முட்டை, பச்சை முட்டை. நீ குடிய போமோ? நான் தான் சேலஞ்ச் வீடியோக்கே வர சொன்னேன். ஆனா இனி எனக்கே ஆப் வைக்கிற பத்தியா? வாந்தி வந்துரும். ஃபேமிலிக்காக இதை குடிக்க சொல்றடி. வாந்தி வந்துச்சுன்னா என்ன பண்றது? நான் தாண்டி உனக்கு சொன்னாத. சத்தியம் நான் அடிக்க முடியுது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ வாந்தி கிந்தி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாக்கணும். ஆனா அடுத்த சத்தியமா உனக்கு வச்சு செய்வேன். நீ அப்படி வைக்காத, நான் வாந்தி எடுத்துட்டு போறேன். பாத்துக்கோங்க. பச்சை முட்டை குடிச்சிட்டேன். எங்க அப்பா
உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறாளே. ஓ சத்தியமா பயமா இருக்குப்பா. உண்மையிலுமே குடிச்சிட்டாங்க. ஐயோ இதுல நான் குடிச்சனால நான் தான் ஜெயிச்சேன். ஓகே ஓகே சூப்பரா குடிச்சிட்டாங்க. சூப்பரா குடிச்சிட்டாங்க. ஆமா முட்டை சேலஞ்ச். சரி ஓகே ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இரு ஓகே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் என்ன சாப்பாடோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த முட்டை பிடிச்சிருந்தா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பக்கம் நாத்த வேற, ஒரு பக்கம் பிடிச்சது வேற. ஓகே இருந்தாலும் எனக்கு சூப்பரா தான் இருந்தது. பாவம் இவங்க தான் ரொம்ப நான் தான் கஷ்டப்படுத்தினேன். மாவு பச்சை மிளகா கூட அந்த அளவுக்கு தெரியல எனக்கு. ஆனா இந்த முட்டை சத்தியமா நானே குடிச்சிருக்க மாட்டேங்க. ஏன்னா எனக்கு முட்டை எல்லாம் பிடிக்க வேக வச்சு கொடுத்தா கூட நான் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். ஓகே எப்படியோ குடிச்சிட்டாங்க. ஒருவேளை எங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால குடிச்சிட்டாங்களா இல்ல நான் சொல்லிட்டேன் நல்லா குடிச்சாங்களா எனக்கு தெரியல. கேம்னா எதா இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும்ல, அதுக்காக தான் குடிச்சேன். ஏன்னா நான் குடிக்க மாட்டேன். எது இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும்னா ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாமே. எப்படி சாப்பிடுறது? எப்படி சாப்பிடுறது? கேம்னா பண்ணி தானே ஆகணும். அட்டை ஒரு பக்கம் டைட்டா இருக்குது. இவ காலையில இருந்து பட்னியா இருக்கிறா. சரி ஓகேங்க. டைம் ரொம்ப ஆனதுனாலதான் சாப்பாடு பசிக்கல. சரி டோன்ட் ஃபீல். கரண்ட் வந்துட்டு இருக்கு போல பேக்ல. சரி ஓகே கரண்ட் ஒரு பக்கம் சதி பண்ணுது. சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முட்டை குடிச்சதுக்காக வாச்சு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாவங்க. ஓகே டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.